வெல்கம் டு கேகே இங்கிலீஷ் மீடியா யூடியூப் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பேசிக்காக இங்கிலீஷை எழுத்து கூட்டி படிக்கிற இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷன், எப்படி ஆங்கிலத்தை உச்சரிப்போடு படிக்கிறது. நம்ம அந்த ப்ரொனவுன்சேஷன் உச்சரிப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆங்கிலத்தை பிழை இல்லாமல் படிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வவல்ஸோட உச்சரிப்பு ஒலிகள் கான்சனன்ட்டு கூட சேர்ந்தா எப்படி வரும்னு பார்த்துருக்கோம். ஏ என்ற ஒரு வவலுக்கே எத்தனை விதமான உச்சரிப்பு ஒலிகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏஇஐஓயு இந்த 5 வவலுக்குமே உச்சரிப்பு ஒலிகள் நிறைய இடங்களில் மாறுபடும். அந்த மாறுபாடு ஏன் வருது, எப்படி உச்சரிப்பு ஒலிகள் மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கான சில ரூல்ஸுகளும் இருக்குது. இந்த ஒரு வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உங்களால் 100% தவறில்லாமல் ஆங்கிலத்தில் பேச முடியும், எழுத்து கூட்டி படிக்க முடியும். நியூ வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே நான் போடுற வீடியோலாம் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ ஆங்கிலத்தை எழுத்து கூட்டி படிக்கும் முறைகளை பார்க்கலாம். நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கும்போது அதில் வவ்வல் எழுத்து இருக்கா, கான்சனன்ட் எழுத்து இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். வவ்வல் எழுத்துக்கு வவ்வலுக்கான உச்சரிப்பு ஒலியை சொல்லணும், கான்சனன்ட்டுக்கு கான்சனன்ட்டுக்கான உச்சரிப்பு ஒலியை சொல்லணும். கான்சனன்ட்டுக்கு பக்கத்தில் வவ்வல் இருந்தால் கான்சனன்ட்டையும் வவ்வலையும் சேர்ந்து படிக்கும்போது அது கான்சோ வவ்வலாகும். இப்படி எழுத்து கூட்டி படிக்கலாம். ஆங்கில உயிரெழுத்தின் உச்சரிப்பு ஒலி. ஏவுக்கான உச்சரிப்பு ஒலிகள் அ, ஆ, ஏ, 4 விதமான உச்சரிப்பு ஒலிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏவுக்கு குரில் ஆ உச்சரிப்பு வரும் வார்த்தைகளை பார்க்கலாம். ஏ, என், ஆன். இப்போ வவ்வல் ஏவுக்கு அ குரில் ஒலி, என் கான்சனன்ட்டுக்கு இன்னு. இப்போ ஆன், ஏ, என், ஆன். அடுத்த வார்த்தை ஏ, டி, அட்டு. ஏவுக்கு இங்கே அ குரில் அ சொல்லணும், டீக்கு இட்டு, அப்போ அட்டு, ஏ, டி, அட்டு. ஏவுக்கு ஆ நெடில் ஆ சொல்லி வரும் வார்த்தைகளை பார்க்கலாம். ஏ, எல், எல், ஆல். இதில் ஆ நெடில் ஆவை சொல்கிறோம். எல்லு கான்சனன்ட்டுக்கான உச்சரிப்பு ஒலி இல்லு. இனிமே நம்ம வார்த்தைகளை மட்டும் சொல்ல போகிறோம். கான்சனன்ட்டா வவ்வலான்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? FALL ஃபால், CALL கால். நெக்ஸ்ட்டு ஏவுக்கு ஏ குரில் ஏ உச்சரிப்பு ஒலியை பார்க்கலாம். மெயின், MAIN. இதில் மெயின். பிரெயின், BRAIN பிரெயின். இந்த உச்சரிப்பு ஒலி ஏ குரில் ஏவில் வருது. நெடில் ஏ வரும் உச்சரிப்பு பார்ப்போம். MADE மேடு, LADY லேடி. இதில் எல்லாமே நெடில் ஏவுக்கான உச்சரிப்பு ஒலி. வவ்வல் சவுண்டு ஈக்கான உச்சரிப்பு ஒலிகள். அதில் ஏ, இ, ஈ இந்த 3 விதமான உச்சரிப்பு ஒலி இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்கு ஏ குரில் ஏவோட உச்சரிப்பு ஒலியை வச்சு வார்த்தையை பார்க்கலாம். நெட்டு, NET நெட்டு. இதில் எண்ணுக்கு பக்கத்தில் இருக்க ஈக்கு ஏ உச்சரிப்பு ஒலி நெட்டு. LEG லெக், WET வெட்டு. இந்த மாதிரி ஈக்கு குரில் ஏவோட உச்சரிப்பு ஒலி. நெக்ஸ்ட்டு ஈக்கு இ குரில் ஈக்கான உச்சரிப்பு ஒலிக்கான வார்த்தைகள் பார்ப்போம். BE பி, WE வி, HE ஹி, SHE ஷி. இதெல்லாம் குரில் ஈக்கான உச்சரிப்பு ஒலி. இப்போ ஈவுக்கு நெடில் ஈ உச்சரிப்பு ஒலியை பார்ப்போம். SEE சி, BEE பி, SLEEP ஸ்லீப். இங்கே ஈ வந்து ஈ நெடில் சவுண்டில் இருக்கிறது இல்லாமல் 2 ஈயா இருந்து ரெட்டிப்பாக ஒலிக்குது. அதனால் அது ஈ அப்படின்ற சவுண்டில் வருது. இப்போது
ஈ கூட ஏன்ற வவ்வல் சேர்ந்தா ஈயும் ஏவும் ரெண்டுமே ஒரு வார்த்தையில இருந்ததுன்னா அதை எப்படி படிக்கணும்னா நெடில் ஈக்கான உச்சரிப்பு ஒலியை சொல்லி படிக்கணும். இப்ப பாருங்க, கிளீன், CLEAN. இங்க சி கான்சனன்ட், எல் கான்சனன்ட், எல்லுக்கு பக்கத்துல EA ரெண்டு வவ்வல் ஒரு வார்த்தையில இருக்கு. அப்ப அதை ஈ அப்படின்னு நெடில் ஈயா சேர்த்து படிச்சு எண்ணுக்கு இன்னு சொல்லணும். கிளீன். ஹீட், HEAT ஹீட், MEAT மீட். சில வார்த்தைகள்ல ஈ அப்படின்றது கடைசி எழுத்தா இருக்கும். ஆனா அதுக்கு குறிப்பிட்ட எந்த விதமான உச்சரிப்பு ஒலியும் கிடையாது. அப்ப என்னன்னா அந்த வார்த்தையில அந்த ஈக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குதா, அப்படி இல்லைன்னா அந்த கான்சனன்ட்டுக்கும் முன்னாடி ஒரு வவ்வல் இருக்கும். அந்த வவ்வல் AIOU அதை நீட்டி ஒழிச்சிட்டாலே அந்த வார்த்தை முடிஞ்சிடும். இப்போ உதாரணமா வார்த்தை பார்ப்போம். வார்த்தையோட கடைசி எழுத்துக்கு முன்னாடி ஏ உச்சரிப்பு இருந்தா அதை ஏன்ற வவ்வலை நீட்டி ஒலிக்கணும். இப்ப பாருங்க, நேம், NAME. இந்த வார்த்தையில கடைசியில இருக்க எம்முக்கு அடுத்து இருக்கிற வார்த்தைக்கு உச்சரிப்பு ஒலி கிடையாது. ஈக்கு எந்த ஒலியும் கிடையாது. ஆனா எம்முக்கு முன்னாடி எண்ணுக்கு பக்கத்துல இருக்குல்ல, அப்ப அந்த ஏவை நல்லா நீட்டி ஏன்னு சொல்றோம் பாருங்க. நெடில் ஏவை சொல்லி நேம். நெக்ஸ்ட் சேம், SAME. இதுலயும் எம்முக்கு அடுத்து இ இருக்கு, எஸ்ஸுக்கு பக்கத்துல AME. அப்ப எம்முக்கு அடுத்து இருக்க ஈக்கு சவுண்டு கிடையாது. எஸ்ஸுக்கு பக்கத்துல இருக்க ஏவை நீட்டி சேம் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஐ இதோட உச்சரிப்பு ஒலி கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். வார்த்தை பார்ப்போம். வைஃப், WIFE வைஃப். WIFE இருக்கா, கடைசியில இருக்கிற ஈக்கு சவுண்டு கிடையாது. அதனால டபிள்யூக்கு பக்கத்துல இருக்க ஐய அழுத்தி சொல்லணும். LINE லைன், அதுவும் இதே மாதிரி தான். இப்ப ஓன்ற வவ்வல் வருது, கடைசியில ஈ இருந்தா அதை எப்படி படிக்கலாம் பார்ப்போம். நோஸ், NOSE நோஸ். இந்த வார்த்தையில எண்ணுக்கு பக்கத்துல ஓ இருக்கா, எஸ்க்கு பக்கத்துல ஈ இருக்கு. ஈக்கு சவுண்டு கிடையாது. அப்ப எண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற ஓவை நீட்டி சொல்லணும், அதாவது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். நோஸ். ஜோக், ஹோப். இந்த மாதிரி வார்த்தையில நம்ம அந்த ஓவை அழுத்தி சொல்லிடணும். இப்ப யூவோட உச்சரிப்பு ஒலி கடைசி எழுத்து ஈயா இருந்து யூ வந்ததுன்னா ரூல், RULE. ஆருக்கு பக்கத்துல யூ இருக்கு, எல்லுக்கு பக்கத்துல ஈ இருக்கு. ஈ சவுண்ட் இல்ல, அப்ப ஆருக்கு பக்கத்துல இருக்க யூவை அழுத்தி சொல்லணும். ரூல். டியூப், ஜூன், JUNE ஜூன். இந்த வார்த்தைகள்ல இத மாதிரி படிக்கணும். இப்போ ஈகே வவல் சவுண்ட் ஈகே, ஈக்கு பக்கத்துல W அப்படின்ற வேர்டு இருந்தா அந்த வார்த்தையே ஈக்கான உச்சரிப்பு ஒலி ஈயும் டபிள்யூக்கான உச்சரிப்பு ஒலி யூவா சேர்த்து படிக்கணும். உதாரணம் பார்ப்போம். பாருங்க, SEW ஸ்யூ, DEW டியூ, NEW நியூ. அந்த யூன்ற உச்சரிப்பு ஒலியோட சேர்த்து படிக்கணும். ஃபியூ, FEW ஃபியூ. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஐ வவல் சவுண்டு ஐக்கான உச்சரிப்பு ஒலிகள். ஐக்கு ஐ, ஐ அப்படின்னு வரும். இதுல இருக்கிற பலவிதமான உச்சரிப்பு ஒலிகளை நம்ம இப்ப பார்ப்போம். உதாரணத்தோட ஐக்கு ஈ குரில் ஈ வச்சு வந்தா வார்த்தைகளை படிப்போம். இங்க பாருங்க, கில், KILL. இதுல கேவுக்கு பக்கத்துல ஐ இருக்கு, அப்ப கீ குரில் கீ சொல்லி கில். வித், WITH வித். ஷிப், SHIP ஷிப். இதுல குரில் ஈ தான் வருது. இப்போ ஐக்கே ஐ அப்படின்னு உச்சரிப்பு ஒலியை வச்சு பார்ப்போம். MIND மைண்ட். இந்த எம்முக்கு பக்கத்துல இருக்கிறது பாருங்க,
ஐ தான் வருது. ஆனா நம்ம உச்சரிப்பு ஒலி ஐ சொல்றோம். MILE மைல். IND பைண்ட். நெக்ஸ்ட் வேர்டு ஐக்கு அ. குரில் ஆவோட உச்சரிப்பு ஒலி பாருங்க. ஃபர்ஸ்ட் FIRST FI ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வேர்டு FIRM ஃபர்ம். எஃப்க்கு பக்கத்துல ஐ இருக்கு, ஆனா உச்சரிப்பு ஒலி அ சொல்றோம். ஃபர்ம். நெக்ஸ்ட் வேர்டு ஐன்ற வவலுக்கு ஐ அப்படின்ற உச்சரிப்பு ஒலியே வச்சு படிக்க போறோம். FIRE ஃபயர். ADMIRE அட்மயர். நெக்ஸ்ட் வேர்டு ஐ கூட இ அப்படின்ற வவ்வல். ஐயும் வவ்வல் ஈயும் வவ்வல், ரெண்டு வவ்வலும் சேர்ந்து இருந்தா நம்ம ஈ அப்படின்ற நெடில படிக்கலாம். இப்ப பாருங்க, பிரீஃப். BRIEF பிரீஃப். ஐக்கு பக்கத்துல இ இருக்கு. SIEGE சீஜ். இதுல ஈன்ற வவ்வல் இருக்கு. இப்போ ஈக்கு பக்கத்துல ஐ வந்தா ஏன்னு படிக்கணும். அதாவது ஐக்கு பக்கத்துல ஈ இருக்கும், அதை ஈன்னு படிக்கணும். ஈக்கு பக்கத்துல ஐ இருந்தா அதை ஏ அப்படின்னு படிக்கணும். இந்த வேர்டை பாருங்க, ரிசீவ். RECEIVE ரிசீவ். இதுல ஈக்கு பக்கத்துல ஐ இருக்கு. நெக்ஸ்ட் வேர்டு டிசீவ். DECEIEVE டிசீவ். இதுல ஏன்ற உச்சரிப்பு ஒலியோட படிக்கணும். அடுத்து ஓ. வவல் சவுண்ட் ஓவுக்கான உச்சரிப்பு ஒலிகள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஓவோட உச்சரிப்பு ஒலி என்னன்னா ஆ, ஓ, ஓ. இப்ப 2 ஓ இருந்தா ஊ, 2 ஓ இருந்தா ஊ. அதே ஓவுக்கு ஆ குறுகிய ஒலியும், ஓவுக்கு பக்கத்துல W இருந்தா அவும், ஓவுக்கு பக்கத்துல ஒய் இருந்தா ஐ, ஓவுக்கு பக்கத்துல யூ இருந்தா ஆ, அவ அப்படின்னு படிக்கணும். இவ்வளவு ஒலிகள் இருக்கு ஓவுக்கு. இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஓவுக்கு பக்கத்துல ஆ. இந்த ஒலிய குறுக்கியும் படிக்காம நீட்டியும் படிக்காம கொஞ்சம் இழுத்து படிக்கணும். இப்ப பாருங்க, டாப். TOP டா. டாப்பு சொல்ல, டப்பு சொல்ல, டா. அதே மாதிரி SPOT ஸ்பாட். DROP டிராப். இந்த ஒலிகளை பார்க்கலாம். அடுத்து ஓவுக்கு குரில் ஓ. இங்க பாருங்க, குரில் ஓசையில ஓ இருக்கணும். ஒன். ONE ஒன். இதுல ஓ வந்து குரில் ஓசை ஓ. ஒபே. OBAY ஒபே. இதுல இருக்க ஓவுக்கு குறுகிய ஓசையான ஓ வருது. நெக்ஸ்ட் வேர்டு ஓவுக்கு ஓ. இது நீண்ட ஒலியா இருக்கணும். ஓப்பன். OPEN ஓப்பன். சோ, நோ, மோஸ்ட். இதிலெல்லாம் ஓ வந்து நீண்டு ஒலிக்கும். அடுத்து ஓவுக்கு பக்கத்துல W அப்படின்ற வேர்டு இருந்தா ஓவை நீட்டி ஒலிக்கணும், நீண்ட ஒலியா சொல்லணும். இப்ப பாருங்க, LOW லோ, SHOW ஷோ, ROW ரோ. இதெல்லாம் ஓவுக்கு பக்கத்துல W இருந்தா நீண்டு ஒலிக்கணும். அடுத்து 2 ஓ இருந்தா, ஓக்கு பக்கத்திலே இன்னும் ஒரு ஓ வவலும் இருந்தா அதை ஊன்ற உச்சரிப்பு ஒலியோட படிக்கணும். இந்த உச்சரிப்பு ஒலி குறுகி இருக்கணும். லுக். LOOK லுக். BOOK புக். GOOD குட். இது எல்லாமே ஊ சவுண்டோட படிக்கணும். அடுத்து ஊவுக்கு பக்கத்திலேயே இன்னும் ஒரு ஊவும் இருக்கு, அது நீண்ட ஒலியா வரும். இங்க குறுகிய ஒலியாவும் படிக்கணும், நீண்ட ஒலியாவும் படிக்கணும். இங்க பாருங்க, ROOM ரூம். LOOK லுக்கு. இதுல ஊவை வந்து குறுக்கி சொல்றோம். இந்த ROOM ரூம்ல ஊவை நீட்டி சொல்றோம். ரூம், மூன், ரூட். ROOT ரூட். நெக்ஸ்ட் ஓவுக்கு ஆ.
குறுகிய ஆ சொல்லணும். பாருங்க சன் SON ச ஆ வருது பாருங்க சன். கம் COME கம். இந்த இடத்துல ஆ உச்சரிப்பு ஒலி. அடுத்து ஓவுக்கு பக்கத்திலேயே W வந்தா அதை ஔ சவுண்ட்லயும் படிக்க வேண்டி வரும். எப்படின்னா HOW ஹவு, NOW நவ், COW கவ், இப்படி படிக்கணும். நெக்ஸ்ட் ஓவுக்கு பக்கத்துல ஒய் இருந்தா ஆய் அப்படின்ற உச்சரிப்பு ஒலி வரும். இப்ப பாருங்க JOY ஜாய், BOY பாய், TOY டாய். நெக்ஸ்ட் ஓவுக்கு பக்கத்துல யூ அப்படின்ற எழுத்து இருந்தா ஓவும் யூவும் சேர்ந்து இருந்தா அவ அப்படின்னு படிக்கணும். இங்க பாருங்க OUR அவர், SOUR சவர், HOUR ஹவர், இப்படி படிக்கணும். நெக்ஸ்ட் வவல் சவுண்ட். யூவுக்கு நம்ம எப்படி உச்சரிப்பு ஒலிகள் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். யூவுக்கு ஆ உ யூ இந்த மாதிரி உச்சரிப்பு வருது. இப்ப இந்த உச்சரிப்பு ஒலியில ஃபர்ஸ்ட் யூவுக்கு அ குறுகிய அ வந்தா அந்த வார்த்தையை பார்ப்போம். UP அப்பு, CUP கப்பு, FUN ஃபன், இதெல்லாம் அ குறுகிய உச்சரிப்பு ஒலி. அதுவே யூவுக்கு ஊ அப்படின்ற உச்சரிப்பு ஒலி வரும் வார்த்தைகள் PUT புட்டு, PULL புல், PUSH புஷ். நெக்ஸ்ட் யூவுக்கு யூ அப்படின்ற உச்சரிப்பு ஒலியே வர்ற வார்த்தையை பார்ப்போம். டியூட்டி DUTY டியூட்டி, டியூரபிள் DURABLE டியூரபிள். ஒய் அப்படின்ற கான்சனன்ட் தான். ஆனா பழைய காலங்கள்ல அது வவ்வலாவே கருதப்பட்டு அதுக்கு ஈன்ற உச்சரிப்பு ஒலி இருந்தது. ஆனா நாளடைவுல பழக்கத்துல மாறி மாறி அந்த ஒய்க்கான சவுண்டை ஈயே முழுமையா எடுத்துக்கிட்டு ஐ அந்த சவுண்டே மாறிடுது. ஆனா ஒய்யுக்கும் நிறைய வார்த்தைகள்ல வவ்வல் சவுண்டுக்கான உச்சரிப்பு ஒலி ஐக்கான உச்சரிப்பு ஒலியே வருது. அதுக்கான உதாரணம் என்னன்னா ஒய்க்கு ஈ ஐ ஆய் அப்படின்ற உச்சரிப்பு ஒலி இருக்கு. இப்ப அதை பார்க்கலாம். ஒய்க்கு ஈ அப்படின்ற உச்சரிப்பு ஒலியோட வேர்டு வந்து பாலிசி, POLICY. அந்த CY வந்து ஐ அப்படின்னு ஈன்னு முடியுது பாருங்க, பாலிசி. அதே மாதிரி சிட்டி, CITY சிட்டி. ஒய்க்கு ஐ அப்படின்ற வேர்டு உச்சரிப்பு ஒலியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைப், TYPE. இந்த டீக்கு பக்கத்துல இருக்க ஒய்க்கு ஐ அப்படின்ற உச்சரிப்பு ஒலி டைப். டைஃபாய்டு, TYPHOID டைஃபாய்டு. அதே ஒய்க்கு ஆய் அப்படின்ற உச்சரிப்பு ஒலி வரும் வார்த்தைகள் டைக், DYKE டைக், டைனஸ்டிக், DYNASTY டைனஸ்டிக் அப்படின்ற வார்த்தை. இந்த மாதிரி ஆங்கிலத்துல வரக்கூடிய வவ்வல் சவுண்டோட உச்சரிப்பு ஒலி ரொம்ப கவனமா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால இங்கிலீஷ்ல தப்பில்லாம பேச முடியும். இந்த வீடியோவை பொறுமையா முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இனிமே தப்பே இல்லாம எழுதுங்க. அடுத்த வீடியோவில் கான்சனன்ட்டுக்கான உச்சரிப்பு ஒலி இருக்கு. எங்கெங்கெல்லாம் சைலண்டா கான்சனன்ட்டோட வேர்டு வருதுன்னு பிரீஃபா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.